பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காகளே, தம்பிகளே, தங்கைகளே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, முதல் வணக்கம். உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்வதில் யாருக்கும் அஞ்சாது, ஏற்றதொரு கருத்தை எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று உறக்க பேசுகிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் புது ரத்தமாக கிடைத்திருக்கிற மாவீரன் மாணிக்கம் தாகூருக்கு முதல் வணக்கம். முன்னோரை, முதியோரை, நம்முடைய மூத்த மக்களை, இளையோரை, இளைஞர்களை, பெண்களை, குட்டி குட்டி குழந்தைகளை, வருங்கால தலைமுறையை எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோருக்குமான இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் தொட்டுவிடும் தூரத்தில் 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த மாணவர் பிரச்சனைக்காக மேடை அரசியல் அல்ல, சட்ட போராட்டம் எடுக்கக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டட் அரசியல், தீர்வை நோக்கிய அரசியல், எல்லோரையும் எதற்காக என்ன வாக்குறுதி சொல்லி வந்தோமோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வரும் வாதையில், அந்த பாதையில் 8000 கோடி இழப்பு வந்தாலும் 717 டாஸ்மாகளுக்கு பூட்டு போடக்கூடிய மக்கள் நலனை நேசிக்கக்கூடிய ஒரு தூய அரசியல். 10 இடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன பெருந்தலைவன், தமிழ்நாட்டின் தவ புதல்வன் காமராசரை கொண்டாடும் அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். தன் கடைசி காலத்தில் கூட 10 சட்டைக்கு மேல் மாற்று சட்டை வைத்தில்லாத அந்த நேர்மை அரசியலை கொள்கை தலைவராக கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், நீட்டை வழக்குடிக்காமல் நாங்கள் சாய மாட்டோம், மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வராமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணக்கரினுடைய நலனையும் நாங்கள் பேணுகிறோம். இதில் பாதிப்படைந்த, டெல்லியிலே பாதிப்படைந்த, காயமடைந்த அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஜனநாயகம் வெல்வதற்காக இந்த உறுதிப்பட்டு நிற்கிற உணர்வாளர்களினுடைய கூட்டம் வெற்றி நடை போடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் சார்பில் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.